மேஷராசி அன்பர்களுக்கு வணக்கம். மேஷராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த சித்திரை மாத கிரகங்கள் இந்த மேஷராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் நீச்சம் அடைஞ்சிட்டார். நீங்கள் எங்கே போனாலும் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை. அதுலேயும் குறிப்பாக செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற அன்பர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் இருக்கணும். அதாவது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், ஏன் சீருடை பணியாளர்கள், ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், அது மட்டும் இல்லை ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், இவங்களுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழல் இருந்த போதிலும் பல வரவு என்பது திருப்திகரமாக இருக்கும், சம்பாத்தியம் இருக்கும். ஆனால் எச்சரிக்கையோடு தான் இருக்க வேண்டும். 5ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் உச்சநிலை பெறுகிறார். பிள்ளைகளால் கௌரவம், புகழ், அந்தஸ்து உயர்வடைய போகிறது. மற்றபடி உங்களுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக செலவினங்கள் ஏற்படும். ஒரு சிலர் தொழிலையோ அல்லது உத்தியோகத்தையோ இடம் மாற்ற வேண்டிய சூழல், அல்லது வெளிநாடு போய் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தருணம் கிடைக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு குரு பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும், நல்ல ஒரு அமைதியான சூழல் நிலவும். மற்றபடி புதுசாக வேலைவாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, ஆன்மீகம், நீதித்துறை, நிதித்துறை அனைத்து அன்பர்களுக்கும் ஒரு பொக்கிஷமான ஒரு காலம் என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் சிறப்பான மாதமாகத்தான் விளங்கப் போகிறது. வெற்றி